இவர் இல்லாட்டினா மதுரையில தமிழும் இருந்திருக்காது, சைவ சமயமும் தழைத்திருக்காது. ஒரு காலத்துல மதுரை ஃபுல்லா சமண மதம் பரவி இருந்தது. மதுரை ஆட்சி செய்த கூன்பாண்டிய மன்னனும் அவருடைய பெரும்பாலான மக்களும் சமண மதத்துக்கு மாறிட்டாங்க. ஆனா மகாராணியும் சில அமைச்சர்கள் மட்டும் சைவ சமயத்திலே இருந்தாங்க. இதனால சமணர்கள் சைவ சமயத்துல யார் யார் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் பயங்கரமான தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மதுரையில எப்படியாவது சைவ சமயத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ராணி என்ன பண்ணாங்கன்னா, திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வராரு. அவர் வந்தது சமணர்களுக்கு பிடிக்கல. அவர் தங்கியிருந்த கூடாரத்துக்கு தீ வச்சிராங்க. ஆனா திருஞான சம்பந்தர் சிவபெருமானோட அருளால அதிலிருந்து தப்பிச்சுறாரு. இதனால மன்னனுக்கு பயங்கரமான வெப்பு நோய் தைக்கிறது. வெப்பு நோய்னா உடம்பெல்லாம் அப்படியே அனல் மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். சமணர்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க, ஆனா வெப்பு நோய் குணமாகவே இல்லை. திருஞான சம்பந்தர் வர்றாரு. சிவபெருமானை நினைத்து மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அப்படின்னு அந்த பதிகத்தை பாடி அந்த திருநீரை எடுத்து மன்னன் மேல பூசினாரு. அடுத்த நிமிஷமே வெப்பு நோய்